ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் ஆத்மா எப்படிப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அது எப்படிப்பட்டதெல்லாம் இல்லை, எப்படிப்பட்டது அப்படின்ட்டு போன தொடரில் பார்த்தோம். இப்போது 25வது ஸ்லோகத்தில் அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசித்துமர்ஹசி. ஆத்மாவை பற்றி முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்கிறார் பகவான் இந்த ஸ்லோகத்தில். அவ்யக்தோயம், அச்சிந்தியோயம், அவிகார்யோயம். அயம் அதாவது அவ்யக்த, அறியவே பட முடியாதது. அச்சிந்தியோயம், நினைக்கவே முடியாதது. அவிகார்யோயம், மாறுதலுக்கே உட்படாதது. அப்போ என்ன இந்த ஆத்மா அப்படின்னு நமக்கே தோணிடும். ஏன்னா எதை நம்ம அறிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது, எதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதோ, அப்போ எதுக்கு அதை பற்றி இவ்வளோ ஸ்லோகங்கள் நம்ம படிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணிடும் இல்லையா? அது என்ன அப்படின்னா, அப்படி உடனே நமக்கு நேரடி அர்த்தம் நம்ம பார்க்கக்கூடாது. உள்ள அர்த்தம் என்னன்னா, வியக்தம் அப்படின்னா வெளிப்படையாக தெரியறது, அவ்வியக்தம்னா மறைஞ்சு இருப்பது, அறியப்படாதது. அதாவது என்ன ஆத்மாவை பற்றி அறியப்படாத ஒரு விஷயம்னா, ஆத்மாவுக்கு அழிவு இருக்குன்ற ஒரு விஷயம் அறியப்படாதது. அதாவது ஆத்மாவுக்கு அழிவு இருக்குது அப்படின்றது தெரியாத ஒரு விஷயம். ஏன்னா ஆத்மாவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. அதே போல் நினைக்கப்பட முடியாததுன்னா என்ன? ஆத்மாவுக்கு அழிவுன்னு ஒன்று இருக்குன்றத நினைக்கவே முடியாது. இப்போ நமக்கே ஏதோ ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நம்ம கேட்குறோன்னு வைங்களேன், நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல, நினச்சி கூட நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் ஆத்மாவுக்கு அழிவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயமா. அதனால தான் அச்சிந்தியோயம். ஆத்மாவுக்கு அழிவுன்னு ஒன்று இருக்கா அப்படின்ட்டுலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆத்மாவுக்கு அழிவுன்னு ஒன்று இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஆத்மாவுக்கு இது வரைக்கும் அழிவுன்னு ஒன்று இருந்திருந்தால் தானே அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, 5 கால் குதிரை அப்படின்னு ஒன்று நினச்சி பார்க்க முடியுமான்னு நினச்சி பார்க்க முடியாது, அது தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதே போல் ஆத்மாவுக்கு அழிவுன்றத நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் ஆத்மாவுக்கு அழிவு ஏற்பட்டதில்லை. அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஆத்மாவுக்கு அழிவு இருந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா இது வரைக்கும் ஆத்மாவுக்கு அழிவு ஏற்பட்டதில்லை, இனிமேலும் ஏற்பட போவதில்லை அப்படின்ற காரணத்தினால. அதனால அதே போல் எப்போ அதுக்கு அழிவு இல்லைன்றதை தெரிஞ்சுக்க கூட முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாதோ, அப்போ மாறுதல்ன்றது இல்லாததுனால தான் அது ஏற்படுது. அதனால் இப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, விதித்வா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நான் அனுஷோசித்து மர்ஹசி, அதை பற்றி நீ கவலைப்படாத அர்ஜுனா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. எதனால் பகவான் திரும்ப திரும்ப கவலைப்படாதன்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்னா நீங்கள் இதுக்கு முந்தின அத்தியாயம் பார்த்தீங்கன்னா, முதல் அத்தியாயத்தில் அந்த அத்தியாயத்தினுடைய பேரே என்ன? அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனனுடைய கவலை. அர்ஜுனனுக்கு என்ன கவலை? ஐயோ இப்படி செஞ்சுட்டா என்னாகும், அப்படி செஞ்சுட்டா என்னாகும், அவரை கொலை பண்ணிட்டா என்னாகும் அப்படின்னா, அப்போ அர்ஜுனனுக்கு ஒரே கவலைன்னு பகவானுக்கு தெரியுது. அப்போ முதல்ல அர்ஜுனனுக்கு ஒவ்வொரு கவலையாக தீர்த்து வைக்க தான் அடுத்து சொல்ல போல அந்த நல்ல அறிவுரையெல்லாம் மனசுக்குள்ளே ஏறும் இல்லையா? அதனால தான் ஒவ்வொரு அவனுடைய சந்தேகமாக பகவான் தீர்த்து வச்சு, கவலைப்படாத அர்ஜுனா, இப்படியெல்லாம் ஆத்மா, அதனால் நீ கவலைப்படாத, அப்படியெல்லாம் ஆத்மான்னு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒவ்வொன்றா சொல்லி ஊட்டுற மாதிரி பகவான் சொல்லி புரிய வைக்கிறாரு. அதனால் ஆத்மா இப்படிப்பட்டதுன்னு நீ இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படாத அர்ஜுனான்னு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.